தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபயராக போயிட்டு ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, 3 லாங்குவேஜ் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதாவது எஜுகேஷன் சிஸ்டத்துக்காண்டி தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட் ஒதுக்க முடியாது. ஏன்னா, அவங்க மும்மொழி கொள்கையை இழுக்குறாங்க. அதனால் நாங்கள் ஃபண்ட் ஒதுக்க வந்து சிரமம்னு சொல்லி அப்படி சொல்லியிருந்தாங்க. இது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அதாவது மும்மொழி கொள்கைனா என்னது? அதாவது தமிழ் 5ஆம் வகுப்புலேருந்து 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் மொழி அவங்க அந்தந்த மாநிலத்துக்குரிய உரிய மொழியிலேருந்து படிச்சுக்கலாம். 6th to 12th முடியுமே இங்கிலீஷ் ஒரு கம்பல்சரி லாங்குவேஜ். அதுக்கடுத்து காலேஜ் போகும்போது இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து 3rd லாங்குவேஜ் அது இந்தியா மொழியில் இருக்க எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, மலையாளம், தெலுங்கு, உருது, அதுபோக வந்து ஹிந்தி, ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் எடுத்து படிக்கணும். இதுதான் 3rd மும்மொழி கொள்கை எஜுகேஷன் சிஸ்டம். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஹிந்தியை திணிக்கிறீங்க. ஹிந்தியை திணிச்சா பார்த்தீங்கன்னா தமிழ் ஒழிஞ்சிரும், தமிழ் ஸ்டாப் ஆகுன்னு சொல்லிட்டு இங்கே பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்காங்க. இதில் நம்ம பார்க்க என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் இல்லை. சிபிஎஸ் ஸ்கூல் நிறையா வந்துருச்சு. இங்கிலீஷ் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு எஜுகேஷன் பீப்புளாக பேசலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்னா ஒரு கிராமத்தில் இருக்க பையன் பேசுவான். தமிழில் 2 3 வார்த்தை ஃப்ளூவெண்ட்டாக பேச கிடையாது, அவன் கிராமத்து பையன் சொல்லி பார்க்காமலே கொண்டு வந்தாச்சு. இனி நாங்கள் தமிழை காப்பாற்ற போகிறோம், தமிழுக்காண்டி ஹிந்தி வந்து தமிழ் ஒழிஞ்சுன்னு சொல்கிறதுல வந்து லாஜிக் கம்மியாக இருக்குது. அப்படி சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா தமிழில் ஃபுல்லாக ஃப்ளூவெண்ட்டாக எடுத்து தமிழில் தான் காலேஜ் நடத்தணும், தமிழில் தான் படித்தா முன்னுரிமைன்னு கொடுத்தீங்கன்னா அப்போ ஒரு தமிழ் அவங்க பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்பலாம். ஆனால் இங்கே அப்படி சிஸ்டம் கிடையாது. ஸோ இது எதிர்க்க காட்டிலையுமே இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இது ஒவ்வொரு லாங்குவேஜ் சிஸ்டம் வந்து இங்கிலீஷ் நம்ம யோசித்து கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா நல்ல விஷயம் தான்.